ஷில்பா ஷில்பா ஷில்பா. அடடே வாங்க மர்மோனே வாங்க. உட்காருங்க மர்மோனே. காபி சாப்பிடுறீங்களா டீ சாப்பிடுறீங்களா? இல்லத்த எனக்கு எதுவும் வேண்டாம். ஷில்பா எங்க? உள்ளதான் இருக்கா. உட்காருங்க மர்மோனே சாப்பிட்டுட்டு போலாம். அன்னைக்கு இப்படி தான் வந்துட்டு டக்குனு ஓடிட்டியே. இன்னைக்கு நம்ம வீட்ல உட்கார்ந்து டிபன் சாப்பிட்டுட்டு போங்க. இல்லத்த எனக்கு டைம் ஆச்சு. ஷில்பாவை கூட்டிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வேலைக்கு வேற போகணும். சுத்தமா டைமே இல்லை. வீட்ல இருந்து வரும்போது சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். ஷில்பாவை கூப்பிடுங்கத்த, கூட்டிட்டு கிளம்புறேன். சில்பா சில்பாமா மாமா வந்துட்டா பாருமா. ஏங்க வாங்க. பேக் எங்க ஷில்பா? சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா, கிளம்புவோம். நேரம் ஆகுது. ஏங்க ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. எங்க அம்மா காபி தருவாவை குடிங்க. நான் இப்பதான் எடுத்து வச்சிட்டு இருக்கேதோ வாரேன். நேத்து நைட்ல இருந்து நான் உனக்கு போன் போட்டு சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன், லேட் பண்ணாத, சீக்கிரமா எல்லாத்தையும் எடுத்து வைன்னு. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தா? ஏங்க நானும் எடுத்து தான் வைக்கேன். ஆனா இன்னும் வச்சு முடியல. பரவாயில்ல, வச்சது வரைக்கும் போதும். எடுத்துட்டு வா. நான் நீ கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு வேலைக்கு வேற போகணும். எனக்கு டைம் ஆகுது. அம்மா உடனே நேத்தே போய் கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க. நான் தான் காலையில போய் கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். அதான் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அனுப்பி விட்டாங்க. சீக்கிரம் கிளம்பு ஷில்பா, டைம் ஆகுது எனக்கு. ஏங்க உங்களுக்கு டைம் ஆச்சுன்னா நீங்க வேலைக்கு போவாங்க. நான் எங்க அண்ணனை கூட்டிட்டு வந்து விட சொல்லி. இல்ல அதெல்லாம் சரி வராது. அத்தை அவளுக்கு கிளம்ப சொல்லுங்க, நானே கூட்டிட்டு போறேன். சீல்பா மார்மோ என்ன சொல்லியாவல்லம்மா. போமா டக்கு புக்குன்னு துணி அள்ளி வச்சிட்டு கிளம்பா. சம்மந்திய வார்த்தைப்படுவாவே பண்ணி போலனா. எம்மா அவியலுக்கு தான் வேலைக்கு நேரம் ஆகுதுல்ல. அவிய வேணா போட்டோம். நான் பஸ் பிடிச்சு கூட போவே இல்லைன்னா அண்ணே வந்தா வண்டியில கூட்டிட்டு போய் விடும். அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. மார்மோ நீ கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காவ. எடுத்து வச்சது வரைக்கும் போதும், தூக்கிட்டு கிளம்பு. ஏதாவது துணிமணி இங்க கடந்தனா பிறகு யாராவது வந்தா கொடுத்து விடி. இல்லைன்னா நீ எப்பயாவது வருவாளா போய் எடுத்துட்டு போ. இல்லம்மா அவியலுக்கு நேரம் ஆகுதுல்ல, அதுக்கு தான் சொன்னேன். ஷில்பா உடனே கிளம்பி வந்தா எனக்கு நேரம் ஆகாது. சீக்கிரமா போய் பைய எடுத்துட்டு வா, கிளம்புவோம். போமா போய் பைய தூக்கிட்டு வாங்க. சரிம்மா. மார்மவனே சில்பா இப்போ வந்துருவா, உட்காருங்க. ஒரு கிளாஸ் மாறாது குடிக்கிறீங்களா? இல்லத்தே எதுவும் வேண்டாம். நான் வீட்ல இருந்து வரும்போது தான் சாப்பிட்டுட்டு வந்தேன். அப்படியா? சரி மார்மவனே உட்காருங்களா. பரவாயில்லத்தே இருக்கட்டும். ஷில்பா வந்த உடனே கூட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். சரி மார்மவனே. வர வேண்டாம் நீ வீட்டு எத்தனை தடவை தான் சொல்லையோ தெரியல. காலையிலே வந்து நின்று உயிரை வாங்கியவ. போங்க நான் வரேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. சாயங்காலம் வரைக்கும் மாதிரி இருந்துட்டு போலாமேன்னு பார்த்தேன். அப்படியே சாயங்காலம் போயிட்டு ராத்திரி படுத்து தூங்கிட்டு நாளையில இருந்து வேலை செய்யறத பத்தி யோசிக்கலான்னு நினைச்சேன். இப்பவே வந்துட்டாவ்ல. அந்த வீட்டுக்கு போன உடனே அதை செய் இதை செய்யல என் மாமியார் சொல்லும். 10 நாள் நல்ல ஜாலியா இருந்துச்சு. ஒருத்தரும் ஒரு வேலையும் சொல்லவே இல்லை. நான் பாட்டுக்கு இருந்தேன் இந்த வீட்டுல. தோட்டத்துக்கு போனேன், அங்கேயும் சாப்பிட்டேன். இங்க வந்தேன், இங்கேயும் சாப்பிட்டேன். பெரியப்பா வீட்டுக்கு போனேன், அங்கேயும் சாப்பிட்டேன். நல்ல ஜாலியா இருந்துச்சு. வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காவ. ஆனா அங்க அத்தை நொய்யின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாவ. எனக்கு அங்க போகவே பிடிக்கல. அதான் ஏதாவது காரணம் சொல்லிட்டு இங்கேயே இருக்கலாம்னு பார்த்தா முடியாது போல இருக்கே. இன்னும் 2 வாரம் இங்க இருந்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். 2 வாரம் என்ன 2 வாரம், 2 மாசம் இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். சொன்னா புரியவே மாட்டேங்கி. சரி பைய தூக்கிட்டு கிளம்போம். இல்லைன்னா இதுக்கு ஏதாவது சொல்லுவாவ. சமையல் என்ன ஒழுங்கா பழகலன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 10 நாள் வந்து இங்க தங்கிட வேண்டியதான். ஏங்க வா ஷில்பா போலாம். இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நேரம் ஆயிட்டுன்னா நீங்க கிளம்புங்க. நானே ஒத்தையில வீட்டுக்கு போயிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை ஷில்பா, நான் வீட்டுல கூட்டிட்டு போய் விட்டுட்டே வேலைக்கு போறேன். அத மாமாவே சொல்றாவலம்மா. வீட்ல கூட்டிட்டு போய் விட்டுட்டே மாமா வேலைக்கு போவாவே. போமா அவிய கூடவே நீ போயிட்டா நல்லது. சரிம்மா நான் போயிட்டு வரேன். சரிம்மா போயிட்டு வா. எல்லார்கிட்டயும் சொல்லிரு. சரிம்மா நான் சொல்லிடுறேன். ஏங்க போய் கார் எடுங்க, நான் வாரேன். சரி ஷில்பா. எம்மா நீயாவது கூட்டிட்டு வந்து விடியன்னு சொல்ல வேண்டியதானே. அவருக்கு வேலைக்கு நேரம் ஆகுதுல்ல. அதான் மார்மோனே கூட்டிட்டு வரீங்க அவளமா தரவேனே. இல்ல நான் போனா சாயங்காலம் வரைக்கும் இங்க இருந்துட்டு மெதுவா போலாம். அதுக்கு தான்
அம்மா அம்மா ஏம்மா ஷில்பா கூட்டிட்டு வந்துட்டேன். கூட்டிட்டு வந்துட்டியா? ஏன் இவளுக்கு ஒத்தையில வர தெரியாதோ? யாராவது போய் கூப்பிட்டாதான் வருவாளோ? சமையல் கத்துக்கிட்ட கிளம்பி வர வேண்டியதானே? 10 நாள்ல வாரேன்ட்டு போனேன். இன்னையோட இவ போய் 12-13 நாள் ஆயிட்டு. நீ போய் கூப்பிட்ட பிறகுதான் பின்னாடி வந்திருக்கானே. அம்மா அதான் வந்துட்டால விடுங்க. நம்ம வேலையும் ஜோலியும் எடுத்துட்டு வாட வேண்டியிருக்கு. அந்த வீட்டுல யாராவது கூட்டிட்டு வந்து விட வேண்டியதானே? இவ சொல்ல வேண்டியதானே? அங்க போன உடனே வாயை மூடிக்கிடுவாளோ? எத்தி சமையல் கத்துக்கிட தானே போனேன். என்ன முழுசா கத்துக்கிடல. அதனாலதான் வரலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். என்னது என்ன முழுசா கத்துக்கிடலையா? உனக்கெல்லாம் 1 வருஷம் கொடுத்தாலும் கத்துக்கிட முடியாது. இதுக்குதான் அங்க போக வேண்டாம், ஒழுங்கா என்கிட்ட இருந்து எல்லா வேலையும் கத்துக்கன்னு சொன்னேன். பெருசா அங்க எல்லாம் கத்து தந்துருவாவன்னு போனா என்ன ஒழுங்கா கத்துக்கிடலன்னு சொல்றா? அம்மா அதெல்லாம் ஓரளவு கத்துக்கிட்டாம்மா. சோறு வைக்க, குழம்பு வைக்க, சில கூட்டு வைக்க எல்லாம் தெரியும். டிஃபன்லாம் செய்ய கத்துக்கிட்டாலாமா? அத்தை நீங்க சோறு குழம்பு கூட்டு மட்டும் தானே சொன்னீங்க, டிஃபன் சொல்லலல்ல. அதான் இன்னும் அதெல்லாம் ஒழுங்கா கத்துக்கிடல. என்னது டிஃபன் சொல்லலையா? சொல்லிதானே விட்டேன். எல்லாத்தையும் ஒழுங்கா கத்துக்கிட்டு வானே. என்ன கதை விடுறியோ? ஒரு வேலைக்கு ஒழுங்கா பிரயோஜனம் இல்ல. இதுக்கு அங்க போகாமலே இருந்திருக்கலாம். நானே ஒண்ணு ஒண்ணா சொல்லி கொடுத்துருப்பேன். இட்லி அவிக்க தோசை ஊத்த கூடவா தெரியாது? அது கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். சட்னி சாம்பார்லாம் வைக்கணும்ல. சாம்பார் வைக்க கூடவா பழகல? அது சோத்துக்கு ஊத்திச்சு அப்படியே சாம்பார் வைக்க பழகிட்டேன். டிஃபன் சாம்பார் தான் வைக்க பழகல. ஏதோ ஒண்ணு தெரியல, அது போதும். போய் வேலையை பாரு. என்ன வேலையை பார்க்கணும்? அதை இவர் காலையில சாப்பிட்டுட்டாராம்ல. சமையல் வேலை தான் முடிஞ்சே. பிறகு நான் என்ன வேலை பார்க்கணும்? எந்த வேலையும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏன் மதியத்துக்கு சமைக்க வேண்டாமா? போய் சமையல் வேலையை பாரு. இத்தனை நாள் அங்க இருந்து என்ன கத்துக்கிட்டானே நானும் பார்க்கணும். நானே இப்பதான் அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க டிராவல் பண்ணி வந்திருக்கேன். உடனே போய் வேலையை பாருன்னா எப்படி பார்க்க முடியும்? மதியத்துக்கு தானே சமைக்கணும். நான் மதியம் சமைச்சுக்கிட்டேன். இப்போ நான் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்க போறேன். ஆமா பெரிய டிராவல் பண்ணி வந்துட்டா. பக்கத்து ஊர்ல இருந்து இங்க வரதுக்கு உனக்கு அவ்வளவு டயர்ட் ஆயிட்டோ? என்ன குமார் இது? அம்மா அதான் கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு சொல்றாள்ல, மதியம் அவளே சமைச்சிருவாமா. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். இன்னும் அதான் டைம் இருக்குல்ல, மெதுவா செய்யட்டும். நீங்க எதுவும் சொல்லாதீங்கம்மா, அவளே செய்வா. ஆமா நானே செய்வேன். யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எனக்கு இப்ப சமைக்க தெரிஞ்சிட்டு. அப்படியே நானும் பார்க்க தானே போறேன் என்ன சமையல் தெரிஞ்சதுன்னு. அது சமைச்ச பிறகு பாருங்க தேய். சரிம்மா, அவ பிறகு சமைக்கட்டும். நான் வேலைக்கு போயிட்டு வரேன். குமார் இப்பத்துல இருந்து ஆரம்பிக்க சொல்ல, அப்பதான் மதியத்துக்குள்ள முடிப்பா. அப்பாவை பத்தி உனக்கு தெரியல, நேரத்துக்கு சாப்பாடு இருக்கணும்னு எதிர்பார்ப்பாவ. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அம்மா அதெல்லாம் மதியத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிருவாமா. நீங்க எதுவும் சொல்லாதீங்க. ஷில்பா எங்க அம்மையை கோவப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணாத. ஒழுங்கா 1 மணிக்குள்ள சமைச்சு முடிச்சிரு, சரியா? சரிங்க, 1 மணிக்குள்ள தானே. அதுக்கு நேரம் இருக்குல்ல, நம்ம எதுவா செய்ய. சரி ஷில்பா. அம்மா அவ சொல்லிட்டா செய்வா. 1 மணிக்குள்ள சாப்பாடு வரலன்னா மட்டும் அவளை என்னன்னு கேளுங்க. அது வரைக்கும் எதுவும் கேட்காதீங்கம்மா. அவ இஷ்டப்படி கொஞ்சம் விடுங்க. 1 மணி வரையும் அப்ப நான் வாயை திறக்கூடாது, அவ்வளவுதானே? சரி குமாரி, வாயே திறக்கல. இத பத்தி நான் எதுவுமே பேசல. ஆனா 1 மணி ஆகி இவ சமையல் முடிக்கலன்னு வச்சுக்க, அதுக்கு பிறகு நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் செஞ்சிருவாமா. சரி அப்ப மத்த வேலை? சமையல் வேலையை முடிச்சிட்டு மற்ற வேலை செய்வாமா. அதான் இப்போ டயர்டா இருக்குன்னு சொல்றாள், கொஞ்ச நேரம் கழிச்சு ஆரம்பிப்பா. நீங்க எதுவும் சொல்லாதீங்கம்மா, அவளே செய்வா. எதுவுமே செய்யலன்னா மட்டும் சாயங்காலம் வந்த பிறகு என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். சரி குமாரி, நான் வாயை திறக்கல. அவ இஷ்டப்படி என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம். ஆனா நேரத்துக்கு எல்லாம் இங்க கரெக்டா ரெடியாகி இருக்கணும் சொல்லிட்டேன். இருக்கோமா, நீங்க கவலைப்படாதீங்க. ஷில்பா நீ எல்லா வேலையும் பார்த்து பண்ண எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படியே ரொம்ப சந்தோஷம். ஏங்க நான் ரூமுக்கு போறேன். சரி ஷில்பா, கொஞ்ச நேரம் தான் ரெஸ்ட் எடுக்கணும், சரியா? அப்புறம் வந்து வேலையை பார்க்கணும். சரிங்க. அம்மா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. என்ன குமாரி? அவ ஒன்றும் இந்த வீட்டு வேலைக்காரி கிடையாதுமா. இந்த வீட்டோட மூத்த மருமக, என்னோட ஒய்ஃபு. அவளை கொஞ்சமாவது ரெஸ்பெக்டா நடத்தணுமா. எப்படி வரும்போது கையெடுத்து கும்பிடணுமா இல்ல மேடம்னு சொல்லிட்டு வைக்கணுமா? ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவங்க வீட்டுல ஏதோ செய்முறை ஒழுங்கா செய்யல, அதுக்காக அந்த கோவத்தை இந்த பொண்ணு மேல காமிச்சா நல்லா இருக்குமா? நான் அதுக்காக தான் கோவத்தை வச்சுக்கிட்டே இருக்கேன் நீ நினைச்சியோ? அதெல்லாம் நான் எப்பயே மறந்துட்டேன். அவைய செய்யறது நம்மளுக்கு ஒன்றும் தேவையே இல்லை. செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம விட்டுட்டாவளேன்னு ஒரு கோவம், அவ்வளவுதான். இந்த பிள்ளைக்கு ஒரு வேலையும் உருப்படியா தெரியலையேங்கிற கோவத்துலதான் அவட்ட அப்படி பேசிட்டு இருக்கேன். அப்ப கூட அவளுக்கு வேலையை கத்து கொடுக்கணும்னு தான் நான் நினைச்சேன். அவதான் அவங்க வீட்டுல போய் கத்துக்கிட்டு வரேன்னு போனா, வந்தவன் ஒழுங்கா வேலையை பார்ப்பான்னு நான் எதிர்பார்க்கேன், அவ்வளவுதான்.
இனிமேட்டு அவ எல்லா வேலையும் பாப்பாமா. என்கிட்ட வரும்போது சொல்லிட்டே தான் வந்தா, யாரையும் எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லுங்க, நானே எல்லா வேலையும் பாப்பேன்னு சொல்லியிருக்கா. சும்மா நொய்யின்னா அவளுக்கும் கோவம் வரும்ல. ஓஹோ, கோபடியாலோ? இல்லம்மா, அதை செய் இதை செய்யு என்னமோ அதிகாரமா நம்ம சொல்ற மாதிரி இருக்கு. அவளுக்கு இந்த வீட்டு மருமகளா இல்ல வேலைக்காரியா அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதுக்கு தான் சொல்றேன், அவ இந்த வீட்டு மருமக, அவ இஷ்டத்துக்கு வேலை பார்க்கட்டும். நீங்க இதை மட்டும் செய்யுமா அப்படின்னு சொல்லிருங்க, அவளே எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருவா. இல்லைன்னா நீங்க சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை, இனி அவளே எல்லா வேலையும் பார்த்துப்பா. ரொம்ப கோவமா எதுவும் சொல்லாதீங்கம்மா, அதான் சொன்னேன். ஓஹோ, வந்துட்டு மூட்டி முடியாலோ? வீட்டுக்கு வரதுக்குள்ள அதை இதைன்னு சொல்லி கொடுத்துருக்க அப்படிதானே? இல்லம்மா, நானும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். இப்பதானே அவ நம்ம வீட்டுக்கே வந்திருக்கா, அதுக்குள்ள அதை செய்யல இதை செய்யல, அதை செய்ய தெரியல இதை செய்ய தெரியலன்னு சொல்றதும் தப்பு தானே. நம்ம சொன்னதுக்காக தான் அங்க போய் இருந்து இவ்வளவு நாளா கத்துக்கிட்டு வந்திருக்கா வேலைய. மறுபடியும் நம்ம கோவமா எதுவும் சொல்லக்கூடாதுல, அதுக்கு தான் சொன்னேன். அவ போக்குல விட்டு பிடிங்கம்மா, எனக்கு அவ வேலை செய்வான்னு நம்பிக்கை இருக்கு. சரிப்பா, நான் எதுவும் சொல்லல, நீ சாயங்காலம் வா. உன் பொண்டாட்டி என்ன மாதிரி வேலை பார்த்து வச்சிருக்கா, நீயே வந்து பாத்துக்க. இதுக்கு மேல நான் வாயை திறக்கல. கோவப்படாதீங்கம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவ என்னதான் செய்யறான்னு பாப்போம். சரிப்பா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன், டைம் ஆகுது. போயிட்டு வா. வரதுக்குள்ள என் பிள்ளைகிட்ட சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்காளே. இவனும் அவளை எதுவுமே சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு போறான். எனக்கு வேற வேலை இல்ல பாரு, அவளை சும்மா சும்மா யாசிக்கிட்டே இருக்கிறது என்னோட வேலையோ. ஒழுங்கா வேலை செய்யும் சத்தம் போட்டிருக்கேன், அவ்வளவுதான். வேற மத்தபடி அவளை ஒண்ணுமே நான் சொன்னதே கிடையாது. இன்னைக்கு அப்படியே வேலை செஞ்சு தள்ளிடுவாளாம்ல, என்ன வேலை செய்யான்னு பாப்போம். குமார் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் வாயே திறக்க கூடாதுன்னு இருக்கேன். இந்த வீட்டுல என்னதான் நடக்குன்னு பாப்போம். ஹலோ அஞ்சலி, நான் இப்போ என் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டேன். உன்கிட்ட வரும்போது சொல்லிட்டு வர முடியலையா, அதை இப்ப போன் போட்டேன். அப்படியா, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இனிதான் அவனை வந்து பார்க்க வரலான்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீ என்னடா நான் அங்க போயிட்டேன்னு சொல்ற? சரி, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. எனக்கு இங்க வர்றதுக்கு இஷ்டமே இல்ல அஞ்சலி. என் புருஷன்ட்ட எவ்வளவோ சொன்ன, நீங்க போங்க நான் பிறவு வாரேன்னு. கேட்கவே இல்ல, பிடிச்ச பிடிவாதத்தோட நீ கூட்டிட்டு வந்துட்டாவ. இங்க வந்த உடனே அத்தை அந்த வேலையை செய் இந்த வேலையை செய்யுன்னு சொல்லியாவ தெரியுமா. நான் தான் இப்ப எந்த வேலையும் செய்ய முடியாது, ரெஸ்ட் எடுக்க போறேன்னு ரூமுக்கு வந்துட்டேன். அட சோத்து மாடு, இங்க இருந்த வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு தானே இருந்த, அங்க போய் அது ஒழுங்கா வேலையை பார்க்க வேண்டியதானே. இப்படி அங்கேயும் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு உட்கார்ந்துருந்தா என்ன அர்த்தம்? ஒழுங்கா வீட்டு வேலையை பாரு, அதான் உனக்கு நல்லது. வீட்டு வேலைலாம் பார்க்க இஷ்டமே இல்ல அஞ்சலி, பிடிக்கவே இல்ல. பேசாம என்ன ஒழுங்கா வேலை செய்ய கத்துக்கிடலன்னு சொல்லி அங்கேயே வந்துடலாமான்னு பாக்கு. இந்த தடவை ஒரு 20 நாள் இருந்துட்டு வரேன்னு கேட்கணும், என்ன சொல்லியாவன்னு பாப்போம். உன்னையெல்லாம் எந்த காலத்திலயும் திருத்திக்கிடவே முடியாது. அங்க இருந்து உன்னை அடிச்சு தரத்தாம இருக்க வரைக்கும் சந்தோஷம். நல்ல இடத்துக்கு வாக்கப்பட்டு போயிருக்க, ஒழுங்கா உன் வாழ்க்கையை காப்பாத்திக்க பாரு. இந்த மாதிரி ஏட கூடமா எதுவும் செய்யாத ஷில்பா. உங்க மம்மி பாவம், டாடி பாவம், பிரதர் பாவம். இங்க மாட்டிக்கிட்டு என் வாழ்க்கை தான் பாம்போல இருக்கு. அவியெல்லாம் நல்லாதான் இருக்காவ. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா இங்க இருக்கிறதுக்கு. உனக்கு இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல கல்யாணம் முடிஞ்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். அதான் கல்யாணம் நடக்கலல்ல, வந்த மாப்பிள்ள தான் ஏட கூடமான ஆன்சரை சொல்லிட்டு ஓடிட்டானே. இப்போதைக்கு கல்யாண பேச்சு இங்க இல்லை. அப்படிலாம் சொல்லாத அஞ்சலி, நல்ல பையனா கிடைச்ச கல்யாணம் பண்ணிக்க. நல்ல பையன் தானே, அதான் கிடைக்க மாட்டேங்குதே. தம்பி பார்த்த பையன் கூட நல்ல பையன் தான் சொன்னாங்க, ஆனா எனக்கு செட் ஆகல. எனக்கு செட் ஆகுற மாதிரி பையன் எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு நான் தெரியல. ஆனா ஒண்ணு, நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் யார் ஆன்சர் பண்றாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுல மட்டும் நான் உறுதியா இருக்கேன். அந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் ஒழுங்கா சொல்றவன கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா நீ சினிமால மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிட முடியும். நிஜ வாழ்க்கையிலலாம் அந்த மாதிரி பையன் கிடைக்கவே மாட்டான் அஞ்சலி. வீணா கற்பனை பண்ணிட்டு இருக்காத. ஒழுங்கா தம்பி பார்த்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோ, நல்லா இருப்பா. இந்த மாதிரி மாமனார் மாமியார் குழந்தை இருக்க வீட்டுக்கெல்லாம் வாக்கப்பட்டு போயிடாத, ஒரே தொல்லையாதான் இருக்கும். அனுபவத்துல சொல்லியே புரிஞ்சுக்க அஞ்சலி. நீ வேலை செய்யறதுக்கு சரியான சோம்பேறி, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுற. என்ன ஆனாலும் சரி ஷில்பா, என்னோட கஷ்ட